எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக கன்சால்டேஷனில் இருந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரே நாளில் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் மார்க்கெட் நகராது. பட் ஆஸ் எ ரீட்டைல் ட்ரேடராக நமக்கு மார்க்கெட் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ரீசனால தான் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. பட் நடக்கிறதுக்கு முன்னாடியே டெக்னிக்கலாக நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த நியூஸ் முன்கூட்டியே போயிடும். மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு காரணம். ஒன்று, சீஸ் ஃபயர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி ஒப்பந்தம், எந்த ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, குளோபல் லெவலில் யூஎஸ் சைனாவுக்கும் இடையில இந்த ட்ரேடு டீல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெகோசியேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது நியூஸு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. பட் நம்ம முன்கூட்டியே இதை வீக்லி வீடியோஸ்லையும் சரி லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். நிஃப்டி 25,150 வரைக்கும் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறத. அதை நம்ம ஒரு வீடியோ கிளிப்பையும் பார்த்துடலாம். இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ பொசிஷனலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக சொன்னது தான் 25,150 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 23,800ங்கிறது சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 25,150ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அதே போல் செக்டார் வைஸ் நம்ம சொல்லியிருந்தது லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே ஐடி ஸ்டாக்ஸ் பாட்டம் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஐடி தான் போகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஐடி இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 6% ரைஸு. பிஃபோராக பிர்லா சாஃப்ட் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது பிர்லா சாஃப்ட் தான். இது நான் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஜேஎம் ஃபைனான்ஷியல், இதுவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற 2 ஸ்டாக்கும் ஒரு ஸ்மால் லாஸ் இருந்தால் கூட ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பிர்லா சாஃப்ட் கிட்டத்தட்ட 550 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு நெஃப்டினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கன்சால்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக கன்சால்டேஷனில் இருந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுவரை கன்சால்டேஷனில் இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸே நமக்கு சப்போர்ட்டாக மாறும். 24,600ங்கிறது ஹியர் ஆஃப்டர் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு மார்க்கெட் கீழே ஃபாலனா கூட 24,600ங்கிறது சப்போர்ட் ஆகும். இமீடியட்டாக இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகி டுவோர்ட்ஸ் 25,150 வரைக்கும் ப்ரைஸ் ஆகலாம். இது ஒரு ஸ்கினாரியோ. ரெண்டாவது ஸ்கினாரியோவில் இன்கேஸ் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது, இன்னைக்கு உள்ள இந்த கேனலுடைய ஹையை கட் பண்ணும்போது தொடர்ந்து பாசிட்டிவாக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டுவோர்ட்ஸ் 25,050 25,180 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகலாம். ஸோ தொடர்ந்து பாசிட்டிவ்ல இருங்க, பை ட்ரெண்டில் இருங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐடி செக்டார் தான். கிளியராக ஸ்விங் ட்ராப் பண்ணி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் டபுள் பாட்டமும் எடுத்திருக்கு. சேம் இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கே நம்ம பார்த்தோம். அது HCL டெக்னாலஜி கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டும் சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்று. ரெண்டாவது டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது இந்த டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. இப்போ மூணாவது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ HCL ஸ்ட்ராங் அப்சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதே மாதிரி பிர்லா சாஃப்ட் ஓவரால் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட எப்பத்துலேருந்து 2020 வரக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் கரெக்டாக மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா மினிமம் 550 640 வரைக்கும் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம பார்த்தது டாடா மோட்டார்ஸ் பார்த்துருக்கோம். இதுவுமே கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக அப்சைடில் ரைஸ் ஆன செக்டார் ஸ்டாக்ஸ்னால்
ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஐடியில் பை சைடு இருக்கவங்க ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஈவன் விப்ரோ எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 2023 இந்த சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸாக்டாக பாட்டம் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த டாப்பில் பாருங்கள் சப்போர்ட் எடுத்து இந்த ப்ரீவியஸ் ஹையை விட ரைஸ் ஆகிருக்கான். இப்போ இந்த இடத்துல ரைஸ் ஆகிருக்கு, இந்த ரைஸை விட இதுவும் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து இதை விட ரைஸ் ஆகலாம்ல. ஓகே, ஸோ 340 345 வரைக்கும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு அடுத்து மேஜராக ரன் ஆனது மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ். குறிப்பாக அதானி ஸ்டாக்ஸும் இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸும் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. அதானி போர்ட்ஸு, அதானி என்டர்டெயின்மெண்ட்டு, அதானி எனர்ஜி. ஸோ இதில் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஐடி செக்டார், செகண்ட் வந்து எனர்ஜி அண்ட் மெட்டல்ஸ். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தது 92,000ங்கிறது எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து 92,000 91,000ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் கூட பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 85,000 தான். எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து 24 கேரட் 10 கிராம்ஸ் 84,000 ஆர் 85,000ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட். இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 92,000லேருந்து 91,000ங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இதை கவனிச்சு பாருங்கள். இதே போல் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 days இந்த 5050ங்கிறத இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஷார்ப்பாக லாஸ்ட் 3 days கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து லைக் வந்து இந்த லெவலுக்கு வந்துடும். 5550 வந்து அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பொசிஷனலாக இந்த இடத்துல டபுள் பாட்டம் ரேஞ்ச் வந்து 4800ங்கிறது டபுள் பாட்டம் ரேஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ டுவோர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு 5500 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுனால இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 5050ங்கிறது சப்போர்ட்டை எடுத்து திரும்பவும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஒரு 500 புள்ளிகள் வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்டை இதுக்கு அடுத்து கவனிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5150, இதை உடைச்சா கூட 5050ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் ஷார்ட் டேர்மில் 5550 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.